அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். பார்க்காதவங்க தயவுசெய்து வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு நன்றாகவே புரியும். சரிங்களா? இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. நாம் மட்டும் கற்றுக்கிறணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நான் என்ன கற்றுறனோ அது பிறருக்கும் எத்தி வைக்கணும். அதுக்காக தான் நான் வீடியோஸ் போடுறேன். அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து நீங்களும் நன்மையை எத்தி வைங்க. ஓகேங்களா? இப்போ லஹுன் அல் குர்ஆன் ஓதும்போது ஏற்படும் தவறுகள் அப்படின்னா, ஒரு குர்ஆனை நம்ம ஓதும்போது கண்டிப்பாக தவறுகள் இருக்க தான் செய்யும். அந்த தவறுகளை லஹன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அரபு மொழியை போதோ அல்லது அரபு மொழியின் உள்ள வாசங்களை படிக்கும் போதோ உச்சரிப்பில் அல்லது இலக்கணத்தில் ஒருவர் செய்யக்கூடிய பிழைக்கு லஹன் என்று சொல்லப்படும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அரபு மொழியை பேசும்போதோ இல்லைனா அரபு மொழியில் உள்ள வாசங்களை எதையாச்சும் படிக்கும் போதோ இல்லைனா உச்சரிக்கும் போதோ இல்லைனா இலக்கணத்தில் யாராச்சும் ஒருவர் செய்யக்கூடிய இது எல்லாத்தையும் பண்ணுற பிள்ளைகளை தான் என்ன சொல்கிறாங்க, லஹன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு குர்ஆன் ஓதும்போது ஒருவர் செய்யக்கூடிய பிழைக்கு லஹன் என்று கூறப்படுகிறது. அப்போ குர்ஆனால் வருகின்ற பிழைகளை தான் என்ன சொல்கிறாங்க, லஹன் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் குர்ஆன் ஓதும்போது லஹன் இல்லாமல் பாதுகாப்பது இன்றியமையாத கடமையாகும். அப்போ தவறுகள் இல்லாமல் ஓதுறத நம் மீதான ஆண் பெண் முஸ்லீமான அனைவரும் மீது கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. தஜ்வீதுக்கு மாற்றமாக ஓதுவதால் லஹன் ஏற்படுகிறது. அப்போ தஜ்வீது எதுவுமே தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு ஓதுறனால தான் அது லஹன் பிழைகள் ஏற்படுகிறது. லஹன் எத்தனை வகைப்படுமா, இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று லஹன் ஜலி வெளிப்படையான தவறு, இன்னொன்று இரண்டாவது. அப்போ இரண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா லஹன் கஃபி மறைவான தவறு. அப்போ லஹன்னா பிழைகள், அதில் மொத்தம் 2 வகை இருக்குது. லஹன் ஜலில்னா வெளிப்படையான தவறுகள், லஹன் கஃபினா மறைவான தவறுகள் ஆகும். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அல் லஹுனுல் ஜலி அப்படின்னா அல் லஹுனு ஜலினா வெளிப்படையான தவறு. இதே அல் லஹுனுல் கஃபினா மறைவான தவறுகள் சில நேரம் தவறு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சால் அது வெளிப்படையான தவறு. நம்ம ஓதுறதே தெரியல, அந்த பிழைகள் அப்படிங்கிறது மறைவான தவறுகள். சரிங்களா? இப்போ அல் லஹுனுல் ஜலி வெளிப்படையான தவறுகளை பற்றி வாங்க பார்க்கலாம். அல் லஹுனுல் ஜலி என்பது வெளிப்படையாகவே அறியக்கூடிய தவறாகும். அப்போ வெளிப்படையாக தெரியக்கூடிய தவறுகளை தான் அல் லஹ்னு ஜலி அப்படின்னு சொல்கிறாங்க. உச்சரிப்பில் தவறிழைப்பதால் இது ஏற்படுகிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்படி உச்சரிக்கும் போது ஏற்படுற தவறுகளை தான் அல் லஹ்னு ஜலி வெளிப்படையான தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வாறு தவறாக உச்சரிப்பதால் பொருள் மாறிவிடும். எனவே இவ்வாறு ஓதுவது ஹராமாகும். நம்ம நினைப்போம், நம்ம உச்சரிப்பே இல்லாமல் ரீட் பண்ணால் என்ன ஆயிருமா, அதோடைய அர்த்தம் பொருளே மாறிவிடும். இது ஹராமான ஒரு விஷயம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, தவறுகள் இல்லாமல் ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவை என்னன்னா, ஓர் எழுத்துடன் இடத்தில் மற்றொரு எழுத்தை மாற்றி ஓதுவது. ஒரு எழுத்தில் இன்னொரு எழுத்தை போட்டு ஓதுனா அது தப்பு தானே. இப்போ இங்கே பாருங்கள், உதாரணம், அல்ஹம்து என்பதை அல்ஹம்து என்று ஓதுவது அப்படின்னா இங்கே சொல்கிறாங்க, இங்கே என்ன ஹா வந்திருக்கு, அங்கே என்ன ஹா வந்திருக்கு, இங்கே என்ன அல்ஹம்து, இது அல்ஹம்து. அப்போ இப்படி ஓதுறது இங்கே என்ன அல்ஹம்து அப்படின்னா அனைத்து புகழும். இதே அல்ஹம்துனா அமைதியையும் மரணத்தையும் குடிக்கிறது. அப்போது ஒரு ஹா வந்தால் கூட அது என்ன ஆயிடுது, தவறுகள் ஆயிடுதுன்னு. அப்போ இது வெளிப்படையாக நமக்கு தெரியுது. இதனது கல்ப் இதயம், இந்த ஹல்ப் நாய். அப்போ ஒரு எழுத்து இருந்தாலும் இது இன்ஷா அல்லாஹ் நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமே தான் ஒவ்வொரு எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த வேர்ட்ஸ் இந்த தவறுகள் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னமே நமக்கு தொண்டையிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கிறோம். சரிங்களா? இப்போதைக்கு என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எழுத்துக்களை கூட்டுவது, இங்கே என்ன சொல்கிறாங்க, மலிகி யௌமித்தீன் என்பதே மலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொன்னாலும் தவறு தானே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போது மலிகி யௌமித்தீனா தீர்ப்பு நாளில் அதிபதி.
இதே மாத்திரனால தீர்ப்பு நாளில் அதிபதிகள் அப்படின்னு வந்துடுது. அல்லாஹ் ஒருவன் தானே. அப்போ அதுவும் நமக்கு என்ன சொல்கிறாங்க, தவறு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வெளிப்படையாகவே நமக்கு தெரியுது. இங்கே என்ன சொல்கிறாங்க, லத்துஸ் அலுன்ன லத்துஸ் உன்ன என்று ஓதுவது. இதுக்கு வந்து நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதே நம்ம வந்து லத்துஸ் அலுன்ன அப்படின்னு சொல்கிறமாக நிச்சயமாக நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அப்போ பாருங்கள், அந்த லாவுடைய டிஃப்ரெண்ட் மாறுறதுனால ரெண்டுமே என்ன ஆயிடுது, தவறாக மாறுகிறது. எழுத்துக்களை குறைப்பது, இன்னா இன்ன அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன இது மாதிரி நிச்சயமாக நாம், இது நிச்சயமாக. இது ஹலக்குனா, இது ஹலக்குன. ஹலக்குனானா நாம் படைத்தோம். இதே ஹலக்குனா அவர்கள் பெண்கள் படைத்தார்கள். மாறிடுதா, அதனால தவறு. ஹரக்கத்துக்களை மாற்றி ஓதுவது. இப்போது வக்கல்லமல்லாஹு மூஸா தக்லீமா அப்படிங்கிறத வேற மாதிரி ஓதுனால தவறு தானே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அப்படி நம்ம ஓதினால அந்த ஹரக்கத்துகளை நீட்ட வேண்டிய இடத்துல நீட்டணும், நீட்ட வேண்டாத இடத்துல நீட்ட தேவையில்லை. அப்படி ஓதுனா நம்ம வந்து கரெக்டு, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே என்னது, ஜாலுதி அப்படி தா இருக்கிற இடத்துல தூவ போடுறது, தூ இருக்கிற இடத்துல தாவ போடுறது அப்படின்னாலும் அது என்னது, தவறுகள் தான். அன் அம்த அலேஹிம், இங்கே அன் அம்து அலேஹிம், இது என்னது நமக்கு தூத்தா வந்து வருது. இது வெளிப்படையான நமக்கு தவறுகள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபதஹா லம்மா கஸ்ரா பெற்ற எழுத்துக்களை சுக்குன் வைத்து ஓதுவது அல்லது சுக்குன் உள்ள இடத்தில் ஹரக்கத்தை வைத்து ஓதுவது. அப்படின்னா இங்கே பாருங்க, பரிக் என்பதே பருக்க. அப்போ கரெக்டான இடத்துல என்ன இருக்கோ அதே தான் நம்ம வந்து ஓதணும், மாற்றக்கூடாது. சத்துடைய எழுத்தை அழுத்தாமல் இலேசாக ஓதுவது அல்லது சத்து இல்லாத இடத்தில் சத்து வைத்து அழுத்தி ஓதுவது. அப்படின்னா சத்து இருந்தால் மட்டும்தான் அங்கே அழுத்தி மீறி எது யத்தீம் அப்படின்னு அழுத்தி ஓதணும். ஆனால் அழுத்தி ஓதாமல் இருந்தாலும் தவறு தான், அழுத்தி ஓத வேண்டிய இடத்துல அழுத்தாமல் இருந்தாலும் தவறு தான். ல அன்னஹும் அப்படிங்கிற ல அனாஹும். அப்போது நாம் அவர்களை சபித்தோம், அவ்விருவர்கள் அவர்களை சபித்தனர். பாருங்கள், ஒரு சின்ன மிஸ்டேக்னால அந்த உடைய சத்து இருந்தால் கண்டிப்பாக அங்கே ல அன்னாஹும் அப்படின்னு அங்கே அழுத்தணும். அதே அழுத்தாமல் ல அனாஹும் அப்படின்னு சொன்னால் அது பாருங்கள் பொருளே மாறி விடுகிறது. இதுதான் என்னது, நமக்கு வெளிப்படையான தவறுகள் நம்ம வந்து பார்த்தாவே நமக்கு தெரியுது. இதே அல் லஹனுல் காஃபினா மறைவான தவறு அப்படின்னா நமக்கு வந்து தெரியாததான் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அல் லஹனு காஃபு என்பது மறைவான தவறாகும். தஜ்வீத் சட்டங்களை பயன்படுத்தாமல் ஓதுவதால் இவை ஏற்படும். எந்த ஒரு தஜ்வீத் சட்டங்களை தெரியாமல் ஓதுனா அங்கே கண்டிப்பாக லஹன் பிழைகள் ஏதும். அந்த பிழைகளில் லஹனே காஃபினா மறைவான தவறுகள். இவற்றில் பெரும்பாலும் பொருள் மாறாவிட்டாலும் இவையான தவறுகளை தவிர்த்து ஓதுவதை சிறந்ததாகும். அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, பொருள் மாறலை ஆனாலும் அப்படி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட தவறுகளை நீங்கள் திருத்திட்டு ஓதுங்க, அதுதான் சிறந்தது. உதாரணம், அல்லாஹு என்ற வார்த்தையிலுள்ள இல்லாக்கு முன் உள்ள எழுத்தை ஃபத்தஹ அல்லது லம்மா இருக்கும்போது அல்லாஹ் என்ற வார்த்தையை மெல்லியமாக உச்சரிக்க வேண்டும். அவ்வாறில்லாமல் மெல்லியமாக ஓதினால் அது அல் லஹ்னு கஃபி ஆகும். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வல்லினம்னா என்னன்னு பார்த்துக்கிறணும். வல்லினம்னா ஸ்ட்ராங்காக அழுத்தி ஓதுறது. அதை வல்லினம் அப்படின்னாவே நமக்கு என்ன செய்யணும், வாயை வந்து குவித்து ஓதணும். எது வல்லினம்ல, அது வல்லினம்னா ஃபத்தஹா லம்மா இது ரெண்டு இருந்தாவே என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பாக வாயை வந்து குவித்து தான் நம்ம வந்து ஓதணும். ஓகேங்களா. இப்போ எப்படி சொல்கிறாங்களா இங்கே பாருங்கள், அல்லாஹு அப்படின்னு வாயை நல்லா குவித்து அங்கே இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கை கொடுக்கறது. இதே இது மெல்லினம்னு என்னது லைட்டாக ஓதுறது. அப்போ பில்லஹி அப்படின்னா கசரா இருக்கிறது வந்து நம்ம வந்து லைட்டாக சொன்னால் போதும். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா, வல்லினம் சரி லம்மா சரி இது ரெண்டும் வந்துச்சு, அதுதான் அதை வந்து வல்லினமாக ஸ்ட்ராங்காக ஓதும். இதே கசரான கீழே வரும் பார்த்தீங்களா, எழுத்துக்கள் கீழே கோடு போடுற பார்த்தீங்களா பி, அதுதான் இங்கே என்னது கசரா, அது நீங்கள் லைட்டாக ஓதுனா போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மின்ஷர்ர இதனை உச்சரிக்கும் போது நூன் ஷாக்கின்
உடைய இஹ்ஃபா சட்டத்தை பயன்படுத்தாமல் இலுஹார் செய்து ஓதுவது. அப்படின்னா இந்த சட்டங்கள்னா இன்ஷால்லா இன்னுமே தான் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வாறு தவறுகளே லஹன் காஃபி எனப்படும். இவ்வாறு சட்டங்களை தெரியாமல் ஓதினால் குற்றமில்லை. இப்படிப்பட்ட சட்டங்களை நம்ம தெரியாமல் ஓதினா நம்ம மீது குற்றமில்லை. ஆனாலும் இயலுமான வரை இந்த தவறுகளை தவிர்க்கிறது நம்மளுடைய மார்க்கத்தில் சிறந்தது. எனவே தஜ்வீத் சட்டங்களை கற்று குர்ஆனை அழகிய முறையில் திருத்தமாக ஓதுவதே சிறந்ததாகும். 2 லஹ்ன்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடுகள். இங்கே லஹ்னு ஜலி வெளிப்படையான தவறு, இது மறைவானது. இது தவறாக உச்சரிப்பதால் ஏற்படும். இது தஜ்வீத் சட்டத்தை உபயோகிப்பதால் ஏற்படும். பொருள் மாறிவிடும், பொருள் மாறாது. இது ஹராம், தவிர்த்து கொள்வது சிறந்தது. வெளிப்படையாகவே இந்த தவறினை அறிய முடியும். இது தஜ்வீத் பயன்பெற்றவர்கள் மட்டுமே அறிய முடியும். அப்போ யார் தஜ்வீத் படிச்சிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் தெரியும். அதுதான் என்னது லஹ்ன காஃபி. இதுவரை உங்களுக்கு நன்றாக புரியுது. இன்ஷா அல்லாஹ் இருக்க நம்ம வேர்டெல்லாம் பார்த்து எப்படி ஓதணும், எப்படிலாம் தொண்டிலேருந்து வரக்கூடிய எழுத்துக்கள், அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும். நீங்களும் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தவறாக ஏதாச்சும் சொல்லியிருந்தால் அல்லாஹுக்காக மன்னியுங்கள். அல்லாஹ் என்னை மன்னிக்கட்டும். அஸ்தகுஃபில்லா ரப்பி சித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா ரப்பி சித்னி இல்மா. யா அல்லாஹ் எங்களுக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.